வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியானது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க இருக்கு. அதை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் நடத்தி வரும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்ல அவர் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராரு. இந்த நிலையில ஆளுங்கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில சாத்தியமான அறிவிப்புகளை மட்டுமே மக்களுக்காக நாங்க வெளியிடுவோம் அப்படின்னும் நடிகர் விஜய் அறிவிச்சிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு நேற்று காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடிகர் விஜய் நடத்தியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில வழக்கத்துக்கு மாறா பல்வேறு கவர்ச்சிகர அறிவிப்புகளை நடிகர் விஜய் அறிவிச்சிருக்காரு. அனைவருக்கும் வீடு, அனைத்து குடும்பங்களுக்கும் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்காரு. நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பித்த கட்சியினுடைய கொடியில் அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? மக்களே, உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு பெரிய மனவேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அதனால நமக்கு எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும். அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனால தான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒன்று நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி? நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா? அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். நடிகர் விஷால் தனது பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்துக்காக மதுரையை சேர்ந்த சினிமா பைனான்சியர் அன்பு செழியனிடமிருந்து
21,29,00,000 ரூபாயை கடனாக பெற்றிருக்காரு. இந்த தொகையை லைகா நிறுவனம் அன்பு செழியனுக்கு செலுத்தியிருக்கு. அந்த தொகை முழுவதும் செலுத்தும் வரை விஷால் படத்தின் உரிமைகளை அந்த நிறுவனத்துக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி லைகா நிறுவனம் விஷால் மீது சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கு. மேலும் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னும் நீதிமன்றம் உத்தரவிட கோரிக்கை விடுத்திருக்கு. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்த விஷால் தரப்பு லைகா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரன் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கு. அப்போ குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்போ திவாலானவர் அப்படின்னு அறிவிக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னும் விஷால் தரப்புக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் விஷால் தரப்புக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே இன்று காலை 11 மணி அளவுல 2 தனியார் பேருந்துகள் ஒன்றன் மீது ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் காயமடைந்தவர்கள்ல சிலரது நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்து நடந்த போது 2 பேருந்துகளிலும் மக்கள் அதிக அளவில் இருந்ததால பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விபத்து நடந்த போது அருகில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் பேருந்துகளின் இடிபாடுகளுக்கு கீழேயும் மக்கள் சிக்கியிருந்த நிலையில அவங்களையும் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் 2 பேர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. இதன் காரணமாக பலி எண்ணிக்கை 8ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. வங்கக்கடல்ல உருவாக உள்ள புயல் காரணமாக தமிழகத்துல பல மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருது. இந்த நிலையில திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல பெய்து கொண்டிருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரை இந்த கனமழையின் காரணமாக 9 மாவட்டத்துல பள்ளிகளுக்கும் 2 மாவட்டத்துல பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில தங்கம் விலை கடந்த சில தினங்களாக ஏற்ற இறக்கத்தையே கண்டு வருது. இந்த வகையில கடந்த சனிக்கிழமை 1 சவரன் ஆபரண தங்கம் 1360 ரூபாய் உயர்ந்து 93,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில வாரத்தின் முதல் நாளான இன்று சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்திருக்கு. இந்த நிலையில 1 கிராம் தங்கம் 11,520 ரூபாய்க்கும் 1 சவரன் ஆபரண தங்கம் 92,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருது. இதே போல வெள்ளியின் விலையும் கிராம் 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 171 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 1,71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருது. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்த்தோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா.